அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அரசாங்க அதிகாரிகள் அடிக்கடி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சதன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் மிகவும் அவசரமான மற்றும் அத்தியாவசியமான சந்தர்ப்பங்களை தவிர அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்து வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று அனைத்து நிறுவன தலைவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் தலவாமுகத்து வாரத்தில் குளிக்கச் சென்ற மூவர் உயிரிழந்துள்ளனர். 2 யுவதிகளும் இளைஞரும் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 19 வயதுடைய 2 யுவதிகளும் 24 வயதுடைய இளைஞரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் அண்மை காலமாக கடலில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போலி ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வாகன இலக்கு தகடுகளை தயாரித்து வந்த ரகசிய மத்திய நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. பொருளை பகுதியில் இயங்கிய மத்திய நிலையம் ஒன்று இவ்வாறு முற்றுகையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நடவடிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்த நிலையில் இதில் 3 சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெருமளவிலான போலி ஆவணங்கள் மற்றும் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொருளை என்எம் பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து நீண்ட காலமாக இந்த போலி ஆவண தயாரிப்பு மத்திய நிலையம் ரகசியமான முறையில் நடத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பதிவு செய்யப்படாத 300க்கும் அதிகமான முதியோர் இல்லங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சாதுர மிகுதுன் தெரிவித்துள்ளார். தற்போது 456 முதியோர் இல்லங்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடத்தப்படுகின்ற முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை 148 ஆகும். இதுவரையில் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்களை பதிவு செய்து உரிய வழிகாட்டுதல்களின்படி நடத்துமாறு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது தொடர்பில் முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக குறித்த முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்குவதற்கும் குறித்த காலப்பகுதிகளுக்குள் பதிவு செய்யப்படாத இல்லங்கள் தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் முதியோர்களுக்கான தேசிய செயலகம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து மேலும் 9 இலங்கையர்கள் விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான காணொலிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததன் காரணமாகவே அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த சேதங்கள் ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற ஏவுகணை தாக்குதல்களுடன் தொடர்புடையவை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் துபாய் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அந்நாட்டில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருகின்ற இவர்கள் தொழில் நோக்கில் துபாய்க்கு சென்ற இலங்கையர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் முக்கிய சுற்றுலா வலயங்களில் மின்சார வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கரிசனை கொண்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலா மண்டலங்களை எதிர்கால பூஜ்ய உமிழ்வு மண்டலங்களாக மாற்றுகின்ற நோக்குடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களை ஊக்குவிப்பதில் அரசாங்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது. இத்தகைய மாற்றங்களுக்கு ஆதரவளிக்க தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பிடுவதற்கான ஆய்வுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வழியாக $800 மில்லியன் அதிகமான தொகை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி தெரியவந்துள்ளதாக தி ஆசிரி ஜெயசகர எம்பி தெரிவித்துள்ளார். பெட்ரோலை விட டீசல் விலையை ஒரு குறிப்பிட்ட அளவினால் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்பொழுது காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாவின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டுவர முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேகொடை பகுதியில் இடம்பெற்ற கொடூர விபத்து சம்பவத்துடன் தொடர்புபட்டு தேடப்பட்டு வந்த மேலும் 2 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரும் மற்றொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நேற்று காலை சட்டத்தரணி ஒருவரூடாக மீகொடை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மே 31 அன்று மீகொட பகுதியில் உள்ள தன்சல் ஒன்றில் வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது கேப்ரக வாகனம் மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். அவிசாவளை கொழும்பு ஹைலெவல் வீதியின் மீகொட சந்திக்கரையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இன்று நாட்டில் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சப்படுகிற ஜனாதிபதியும் கோழைத்தனமான வினைத்திறனற்ற அரசாங்கமுமே ஆட்சியில் உள்ளது. இந்த கோழைத்தனம் மாகாண சபை தேர்தலை நடத்த தேக்கம் காட்டுவதில் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. மக்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு கேட்டாலும் பொது தேர்தலை தொடர்ந்து நடத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்தில் தற்போதைய அரசாங்கம் சுமார் 23 லட்சம் வாக்குகளை இழந்தது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் மேலும் பல லட்சம் வாக்குகளை இழக்கப்படும் என்ற அச்சத்திலேயே அரசாங்கம் தற்போது நடவடிக்கைகளை செய்து வருகின்றது. அச்சப்படுகின்ற கோழைத்தனமான வினைத்திறனற்ற மக்களை ஏமாற்றிய இந்த அரசாங்கத்தினால் தற்சமயம் மக்கள் மத்தியில் சென்று மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்ள முடியாமல் போயுள்ளது என்று எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் வீதியோரமாக சென்று கொண்டிருந்த சிறுவன் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் அச்சிறுவன் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று மதியம் பொத்துவில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் பாணம வீதியில் பசரச்சேரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் சிறுவனும் பொத்துவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி குறித்த சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. குறித்த எச்சரிக்கையானது நேற்றைய தினம் முற்பகல் 11:30 மணி முதல் இன்றைய தினம் முற்பகல் 11:30 மணி வரையில் செல்லுபடியாகும் என்று அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரோடாக கற்பட்டி வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும். அத்துடன் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையும் மற்றும் கற்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் கம்பாத்தோட்டை ஊடாக புத்துவில் வரையுமான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்படி நாட்டிற்கான வாகன இறக்குமதி எவ்விதத்திலும் குறையவில்லை என்று சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டொலரின் விலை அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைக்கும் நோக்குடனேயே இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன்படி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவுக்கான ஆவணங்கள் மற்றும் சத்திய கடதாசியில் கையொப்பம் பெறப்பட்டுள்ளதாக சங்கீதன் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.